வெல்கம் டு பறக்கும் சிறகுகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்ஆர்பியோட ஜேஇ அண்ட் என்டிபிசி எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் கொஞ்சம் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான டிப்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் 2 எக்ஸாமுக்குமே சிபிடி 1 சிபிடி 2 2 ரவுண்ட் இருக்குது. சிபிடி 1 கிளியர் பண்ணோம்னா சிபிடி 2 அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிபிடி 1 பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. வித் 90 மினிட்ஸில் நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். ஸோ 100 கொஷின்ஸ் அதிகம், டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மி, 90 மினிட்ஸ் தான். அதாவது நீங்கள் ஒரு கொஷினை வந்து 1 மினிட்டுக்குள்ளே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கரெக்ட் கொஷின்ஸ்க்கு 1 மார்க்கு. தென் நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 3 தப்பு பண்ணோம் அப்படின்னா 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எதுலேருந்து கொஷின்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40 கொஷின்ஸ், மேக்ஸ்லேருந்து 30 கொஷின்ஸ், தென் ரீசனிங்லேருந்து 30 கொஷின்ஸ். ஸோ ஓவராலாக 100 கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் மேக்ஸில் என்னென்ன கேட்பாங்க, தென் ரீசனிங்கில் என்னென்ன இருக்கும், தென் ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன இருக்கும். ஸோ இது சிலபஸ் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை சிலபஸ் காப்பி கையில் வச்சுருந்தா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் ஆர்ஆர்பி ஜேஇக்கும் சேம் 100 கொஷின்ஸ் 90 மினிட்ஸில் சால்வ் பண்ணணும். ஈச் கரெக்ட் ஆன்சர் 1 மார்க். 3 கொஷின்ஸ் ராங்காக ஆன்சர் பண்ணிட்டோம்னா 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து 30 கொஷின்ஸ், ரீசனிங்லேருந்து 25, ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஷின்ஸ், சயின்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா 100 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இதுலேயும் மேக்ஸில் என்னென்ன சிலபஸ் இருக்குது. ஸோ மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சிமிலராக தான் இருக்கும். பட் ஜேஇக்கு வந்து லாஸ்ட் ஒரு 4 டாபிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்டிபிசியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேக்ஸு, ஜேஇயில் ஒரு எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் இருக்கும். தென் ரீசனிங், தென் ஜென்ரல் அவேர்னஸ், தென் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 5 டிப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதோட சிலபஸ். ஸோ சிலபஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு ஷீட்டில் இல்லை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலெக்டிங் நோட்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதில் படிக்க போகிறோம், எதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற புக்ஸோ அல்லது வெப்சைட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் நோட்ஸாக இருந்தாலும் சரி, நோட்ஸ் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு 2-3 டேஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வந்துட்டு காமனாக எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இல்லை ஆஃப்லைனில் என்னால் ஆன்லைனில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா ஆஃப்லைன் புக்ஸும் இருக்குது. ஸோ புக்ஸ் இல்லை அப்படின்னா ஆன்லைன் வெப்சைட் சோர்சஸ் இல்லை யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனலோ செலக்டிவாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சேனல், 2 சேனல், ஒரு 2 வெப்சைட், 2 புக்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்காக வந்து இடையில வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இனிஷியலாகவே நம்ம வந்து நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கான சோர்ஸ். ஸோ எப்போதுமே வாரம் என்ன பண்ணுறீங்கன்னா படிக்கிறத ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிட்டே வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நிறைய ஆப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது 2 ஆப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மார்க் டெஸ்ட்டுக்கு வெப்சைட்ஸும் இருக்குது, ஆப்பும் இருக்குது. இல்லைனா புக்ஸ்லேயும் நீங்களே டைம் செட் பண்ணியும் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைம் டேபிள். ஸோ ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. சிலபஸை வச்சு உங்களுக்கு பிடிச்ச டாபிக் இன்றைக்கி எது படிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் டேபிள் ரஃபாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு டே 1லேருந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க ஆரம்பிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்மளோட சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.